ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கள் ஊரில் ஒரே மழை, செம்ம மழை. ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தோம். வந்தவொடனே பசங்க சூடாக எதுனா கேட்டாங்க. எக் ஆம்லேட் போட்டு கொடுக்க போகிறேன். எக் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எக் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி எது கொடுத்தாலும் வேணான்னு சொன்னாலும் இந்த எக் ஆம்லேட் போட்டு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் தினமும் அதை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 4 முட்டை எடுத்திருக்கேன். உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை அடிச்சிட்டோம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன்னு 2 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் வெஜிடேபிள்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடேபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். கேரட், கோஸ், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவா வச்சிடலாம். தவா வச்சிருக்கேன். தவா சூடாகட்டும். தவாவில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கிட்டு பிரெட் இதுக்குள்ள வச்சிடலாம். பாருங்க, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ரோஸ்ட் ஆகட்டும். அந்த மாதிரி எல்லா பிரெட் சைஸும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தவா வச்சுக்கோங்க. தவா கொஞ்சம் சூடேறட்டும். தவா சூடாயிடுச்சு. தவா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டு இதில் இப்படி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட
இப்படி டிப் பண்ணி திருப்பி வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். சுத்தி ஆயில் விட்டுக்கலாம். காலையில வேலைக்கு போற பேச்சுலர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போலாங்க. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சமைக்க தெரியாது, அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு காலையில சாப்பிட்டுட்டு போங்க. கொஞ்சம் எக் நல்லா வேகட்டும், அதுக்குள்ள வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சுட சுட அருமையான பிரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.